அதிகமான தொடர்பை ரசூல் மீது வைத்ததின் காரணத்தினால், அல்லாஹ்வின் மீதான அச்சம் வைத்ததின் காரணத்தினால் இந்த மிஸ்பாஹுல் ஹுதா மதரசாவிற்காக அவர்கள் வாரி 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 வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வத்தின் காரணத்தினால் உண்டு மகிழ்ந்து நல்ல இல்முகளை கற்று உலகம் முழுக்க மிஸ்பாஹிகள் இந்த சமூக பணியை செய்து நீங்கள் வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தையும் விட தாண்டி இந்த ஊருக்கு நன்மைகள் குவியல் குவியலாக மலாயிக்கத்துமார்கள் மூலியமாக பரக்கத்துடைய விதங்களை அவர்கள் தூண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த பொருளும் எந்த செல்வமும் நிச்சயமாக வீணாகாது. என் போன்ற மிஸ்வாகிகள் பல்வேறுபட்டவர்கள் பல இடங்களிலே பணியாற்றி இந்த ஊர் பெருமையை உங்களுக்கு மத்தியிலையும் ரப்புக்கு மத்தியிலையும் நாயகத்துடைய ரவுலாவுக்கு மத்தியிலையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி ஒரு மானசீகமான ஒரு தொடர்பை உங்களுக்கு கிடைக்கும் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி தனிப்பட்ட முறையிலே சஹாபாக்களுக்கு என்னுடைய மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய மரணத்தை நீங்கள் அங்கு அங்கீகரித்து ஆக வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார். ஒரு கட்டத்தில் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஹததன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசம் நிகழ்த்தினார்கள். அந்த உபதேசத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த உபதேசத்தில் பொதுவாக எல்லாருக்கும் மத்தியிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ கைர அப்தன் பைன துன்யா வ பைன மா இன்தஹு. சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு இறைவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அதிகாரத்தையும் உரிமையையும் அல்லது தன்னுடைய ரப்பிடத்திலே வருவதற்கான உரிமையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அடியார் அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடிய அந்த உரிமையை அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கான அந்த உரிமையை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அருள்வாளிப்பின் பக்கம் செல்வதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். கீழே குனிந்து தலை குனிந்து கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து உடல் குலுங்கிய வண்ணம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டிருக்கிறார்கள். மா யுப்கி ஹாதா ஷேக், இந்த வயசானவருக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஒரு அடியார் அல்லாஹ் அவருக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறான். உலகத்தில் இருக்க வேண்டுமானாலும் இருந்துகொள், மறுமையில் என்னிடத்தில் வர வேண்டுமானாலும் வந்துகொள் என்று ஏதோ ஒரு அடியாரை குறித்து நாயகம் சொல்லுகிற பொழுது இந்த வயசான இந்த முதியவருக்கு என்ன ஆனது, ஏன் இவர் அழுகிறார்? அவர்களுக்கு தெரியும், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து தான் சொல்லுகிறார்கள். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், ரப்புடைய அந்த இடத்தை நான் தேர்வு செய்து கொண்டேன் என்பதை சொல்லுகிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அபூபக்கர் சித்தீக் நாயகம் உடனே சொன்னார்கள் வார்த்தை, நீங்கள் அல்லாஹ்வை தான் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி தனக்குள்ளால் தேம்பி என்ன செய்தார்கள்? அழுதார்கள். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இறப்பை குறித்து மக்களுக்கு மத்தியிலே தனிப்பட்ட முறையிலும் பகிரங்கமாகவும் தெளிவாகவுமே இப்படி பல நேரத்திலே சொல்லித் தந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே இதைவிடவும் தெளிவாக சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே இனி என்னை இந்த இடத்தில் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்று தெளிவாக சொன்னதற்கு பின்பு மேலே சொன்னேனே, எது வேண்டுமான இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்தில் மீண்டும் என்னை நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்ன நாயகம் அந்த ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களையும் நிறைவு செய்துவிட்டு மதீனாவிற்கு வரக்கூடிய நேரத்தில் 70 பத்ரீன்களுடைய அந்த கபரிக்கிட்ட நின்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவதை போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே என்ன செய்தார்கள்? தொழுது விட்டு அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும் அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும் ஹயாத்தாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களுக்கும்
விடைபெறக்கூடிய அந்த செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் சொல்வதை போன்றே என்ன செய்தார்கள், சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு உயர்வான இடத்தில் எனக்கு ஒரு மேடை அணியுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மேடை தயார் செய்யப்படுகிறது. அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தெளிவுபடுத்துகிறார்கள். சொன்னார்கள், நான் எப்படிப்பட்டிருக்கேன் தெரியுமா? இன்னி பைன ஐதிக்கும் ஃபர்துலகும். அருமை தோழர்களே, அருமை மக்களே, நான் உங்களுக்கு மத்தியில் முன்பே செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். உங்கள் அனைவர்களை விடவும் நான் முன்பே செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். ஃபர்த் என்று சொன்னால், அந்த ஃபர்த் என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு இடத்தில் செல்ல வேண்டிய அந்த மக்கள் எல்லாம் வருவதற்கு முன்பு அந்த இடத்திற்கு ஒருவர் சென்று அந்த இடங்களை எல்லாம் தயார் செய்து மக்கள் வருகையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு சொல்லுகிற வார்த்தை ஃபர்த் என்ற வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடியே சென்று விடுவேன். அப்படி செல்லக்கூடிய ஃபர்த்தாக நான் இருக்கிறேன். அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மௌஇதகுமுல் ஹவுல். அப்படி சென்று விட்டால் என்னை நீங்கள் சந்திக்கும் இடம் ஹவுதுல் கௌசராக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னி, என்ன நான் போய்விட்டால் என்னை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, ஹவுதுல் கௌசரிலே வைத்து நீங்கள் என்னை சந்திப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னி வல்லாஹி லஅன்துரு இலா ஹவுதுல் ஆன். இன்றைய நாள் இதே இடத்தில் இருந்து கொண்டு அந்த ஹவுதுல் கௌசரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த இடத்தில் என்னை நீங்கள் சந்திப்பீர்களோ அந்த இடத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த இடத்தில் வைத்து நாம் சந்தித்துக் கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா பெருமக்களுக்கு தன்னுடைய இறப்பை குறித்தும் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த விஷயத்தை குறித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அப்படியே பெருமானார் மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். ஹஜ் எல்லாம் முடிச்சு பத்ர் யுத்தத்திலே பத்ர் சஹாபாக்களிடத்திலே நீண்ட உரையை நிகழ்த்திவிட்டு மதீனாவிற்கு வருகிறாள். மதீனாவிற்கு வந்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை அப்படியே சுவகீனங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட கட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனைவிமார்களுடைய வீட்டிற்கும் அந்த நிலைகளிலும் சரி, யார் வீட்டில் தங்க வேண்டுமோ அங்கெல்லாம் போய் தங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இருப்பினும் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டதற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை எல்லாரையும் அழைத்து, எனக்கு நீங்கள் எல்லாம் ஒரு அனுமதி தர வேண்டும், நான் ஆயிஷாவுடைய வீட்டிலே இருந்து கொள்ளுகிறேன், என்னால் முடியவில்லை, ரொம்பவும் எனக்கு உடல் பலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னால் இயல முடியவில்லை, நான் ஆயிஷாவிடத்தில் இருந்து கொள்ளுகிறேன், நீங்கள் எல்லாம் சம்மதித்தால் நான் இந்த இடத்திலே நான் இருந்து கொள்கிறேன் என்று கேட்க அனைத்து மனைவிமார்களும் என்ன செய்கிறார்கள், அவர்களை அனுமதி தருகிறார்கள். ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மென்மேலும் உடல்நிலை ரொம்பவும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். மர்ஹபி இப்னதி, என் அருமை மகளே, உன் வருகை நல்வரவாகட்டும் வா என்று தனது வலது புறத்தில் அமர வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுடைய காதில் ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காதில் மீண்டும் ஒரு செய்தியை சொன்னார்கள். அவர்கள் மனமகிழ்ந்து சிரித்தார்கள். அதை ஆயிஷா நாயகி கேட்டார்கள். தந்தையும் மகளும் என்ன அப்படி ரகசியம் பேசிக் கொண்டீர்கள், அதை சொல்லுங்கள் என்று சொல்ல, அது எனக்கும் என் தந்தைக்கும் உரிய விஷயம், அதை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி பெருமானாருடைய வஃபாத்துக்கு பின்னால் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் அருகில் அமர வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை மகளே, வருடத்திற்கு ஒரு முறை குர்ஆன் முழுவதையும் ஜிப்ரீல் என்னிடத்தில் ஓதி காண்பிப்பார்கள். இந்த ஆண்டு 2 முறை எனக்கு ஓதி காண்பித்தார்கள். அநேகமாக நான் இறந்து விடுவேன் என்று சொன்னார்கள். நான் அந்த நேரத்தில் தேம்பி அழுதேன். நான் அழுதால் ரசூலால் என்னுடைய தந்தையால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே என்னை அழைத்து நம்முடைய குடும்பத்திலே முதலாக என்னை வந்து சந்திப்பது நீதானம்மா என்று எனக்கு சொன்னார்கள். என்னுடைய தந்தையை போய் அதிவிரைவில் சந்திக்கும் அந்த
பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று நினைத்து நான் என்ன செய்தேன், மனமகிழ்ச்சி நான் சிரித்தேன் என்ற அந்த செய்தியை என்ன செய்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பின்னால் ஒரு கட்டத்தில் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. நேரம் கருதி என்னுடைய உரைகளுக்கான மிகச் சுருக்கமாக விரிவாக பேச வேண்டும் என்ற நிலை வந்த போது உங்களுக்கு ஆன இரு பேச்சாளர்களிலேயே நீங்கள் தோய்வை அடைந்திருப்பீர்கள். இருப்பினும் ரசூலை பற்றி பேசுகிற பொழுது நமக்கு எப்பொழுதும் சோர்வு ஏற்படுவதில்லை, இன்னும் உற்சாகம்தான் ஏற்படும். பேசி முடித்ததற்கு பின்பு கூட இன்னும் பேச மாட்டார்களா என்று இயங்கக்கூடிய நன்மக்கள் தான் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு சில செய்திகளை உங்களுக்கு நான் நாயகத்தை குறித்தான சொல்லுகிறேன். ஒரு கட்டம் வருகிறது, அநேகமாக சஃபர் பிறை 28 அல்லது 29. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை மிக அதிகரித்து விடுகிறது, நோய் அதிகரித்து விடுகிறது. சஃபர் பிறை 28 அல்லது 29 திங்கள் கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீயிலே ஒரு ஜனாசாவிலே கலந்து விட்டு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தலைவலி, தலைபாரம். தன் மேடையில் போட்டிருக்கக்கூடிய துண்டை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கி கட்டிக் கொள்ளுகிறார்கள். அப்படி இறுக்கி கட்டிக்கொண்ட நேரத்தில் கூட சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், நாயகத்தினுடைய அந்த இறுக்கிய துண்டிற்கு மேல் அந்த உஷ்ணத்தை நாங்கள் உணர்ந்தோம். அந்த உஷ்ணம் அவ்வளவு கடுமையாக இருந்தது என்று சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள். அதே உஷ்ணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தலையில் துணியை கட்டிக்கொண்டு ஆயிஷா நாயுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். ஆயிஷா நாயுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அதே நேரத்தில் அன்னை ஆயிஷா அம்மாவுக்கும் கடுமையான தலைவலி, அவர்களுக்கும் கடுமையான தலைவலி. வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வாரசா வாரசா, எனக்கு வந்த தலைவலியே, எனக்கு வந்த தலைபாரமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் சென்று வல் அனவா ரஸா, ஆயிஷாவே உனக்கு மட்டும் தலைவலி அல்ல, எனக்கும் கடுமையான தலைவலியாக இருக்கிறது, எனக்கும் கடுமையான தலைவலியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா நாயகிடத்தில் அப்படி செல்லமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். மா வர்ரக லவ் மித்தி கப்லி, ஆயிஷா ஆயிஷா, ஒரு காலம் எனக்கு முன்னால் நீங்க மௌத்தாகிட்டீங்கன்னா, எனக்கு முன்னால் நீங்கள் மௌத்தாகிவிட்டால் ஃபஹஸ்ஸல்துகி, உங்களை நானே குளிப்பாட்டுவேன், வகஃபன்துகி, உங்களை நானே கஃனிடுவேன், உங்களுக்கு நானே தொழுக வைப்பேன், உங்களுக்கு நானே கபரில் இறங்கி உங்களை நான் அடக்குவேன் சொல்லிவிட்டு இப்படி நடந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், உண்மைதான், நான் இறந்துவிட்டால் என்னை குளிப்பாட்டுவீர்கள், என்னை கஃனிடுவீர்கள், என்னை ஜனாசா தொழ வைப்பீர்கள், உங்களுடைய பொற்கரத்தால் கபில் வாங்கி என்னை அடக்கம் செய்வீர்கள். அடுத்து என்ன செய்வீங்க? அடுத்தடுத்த மனைவிமாரிடத்துல போய் சந்தோஷமா இருப்பீங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற உள் அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வீட்டில் கொஞ்சம் குழாவி இப்படி எல்லாம் அவர்கள் பேசிக் கொள்வார்கள். அத மாதிரி நினைத்த ஆயிஷா நாயகி இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்விட்டு சிரித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவின் நாயகியை பார்த்து அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பு தான் நாயகத்தினுடைய கடைசி சிரிப்பாக இருந்தது என்பதை நமக்கு வரலாற்று மக்கள் நமக்கு புரிய வைக்கிறார்கள். ஆயிஷா நாயகி நினைத்தது போல் அல்ல, ஆயிஷா நாயகி நினைத்தது போல் அல்ல. நாயகத்துக்கு தெரியும், ஆயிஷாவை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் பிரிய போகிறோம் அப்படின்னு கடக்கிறது. தனக்கான தானாகவே நடந்து வர முடியாத பலகீனத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த நேரத்திலும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை ஒரு தோல் புஜத்திலையும் மறுதோல் புஜத்திலையும் இன்னொரு சஹாபியையும் என்ன செய்கிறார்கள், சேர்த்து வைத்து
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்து தொழுதுவிட்டு அவர்கள் அப்படியே ஆயிஷா நாய் வீட்டிற்கு அவர்கள் செல்லுகிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. வஃபாத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்னால் பெருமானார், சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வஃபாத்திற்கு கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான நோய் அதிகரித்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சரியாக 5 நாட்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹரீபு அலைய சபஅத்திரம், ஒரு 7 பாத்திரத்தில் தண்ணீரை எனக்காக வேண்டி வையுங்கள், நான் குளிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல 7 பாத்திரத்தில் தண்ணி வைக்கப்படுகிறது. சொன்னார்கள், ஏன் தெரியுமா? லஅல்ல அஹது இலன் நாஸ், என்னுடைய தோழர்களிடத்தில் நான் சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. என்னுடைய தோழர்களிடத்தில் நான் சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. எனவே எனக்கான தண்ணீரை வையுங்கள் என்று சொல்ல பெருமானாருக்கு 7 பாத்திரத்தில் வெந்நீர் வைக்கப்படுகிறது. ஒரு பாத்திரத்தை கவிழ்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அமர வைத்து பெருமானார் மீது தண்ணீரை ஊற்றுகிறார்கள். ஒவ்வொரு குடமாக தண்ணீரை ஊற்றுகிறார்கள். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி போதும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரிலே குளித்து விட்டு மஸ்ஜித் நபவிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து சஹாபாக்களோடு சேர்ந்து தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு மெம்பரின் மீது அவர்கள் ஏறி அமர்ந்து கொண்டு தன்னுடைய தோழர்களுக்கு முன்னால் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான உபதேசங்களை செய்கிறார்கள். செய்துவிட்டு கடைசியாக சொன்னார்கள், இன்னல்லாஹ ഖയ്யர அப்த பைன துன்யா வ பைன மா இந்தா. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கும் சொல்லுகிறார்கள், இறைவன் ஒரு அடியாருக்கு அந்த உலகத்திலேயே தங்கும் வாய்ப்பையும் அல்லது மறுமையில் தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பாக்கியத்தையும் தருகிறேன் என்று சொன்னார். அவர் தன்னுடைய ரப்பை சந்திக்க அவர் தயாராகிவிட்டார் என்ற அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு முஹாஜிர்களை பார்த்து சொன்னார்கள், ஊசிக்கும் பில் அன்சார், என்னுடைய அன்சாருடைய தோழர்கள் விஷயத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் எனக்கு செய்த உபகாரங்கள் நான் என்றும் மறக்க முடியாது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் அதற்கு நான் ஈடு செய்ய முடியாது. மறுமையில் தான் அவர்களுக்கு என்னால் தர முடியும் என்று சொல்லி என்னுடைய அன்சாரி தோழர்களிடத்திலே, முஹாஜிர்களே நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து சொல்லுகிறார்கள். அலா வமன் குன்த ஜல்தத்து லஹு ظஹரி ஃபஹாதா ظஹரி. சொன்னார்கள், உங்களில் யாரையாவது ஒருவரை நான் சாட்டையாலோ அல்லது ஈட்டியாலோ அல்லது வாளாலோ கரத்தாலோ ஏதேனும் வகையில் உங்களை யாரையாவது தான் தண்டித்திருந்தால் என்னை இப்பொழுது நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன், என்னை நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், உங்களுடைய பொருளில் இருந்து நான் எதையாவது கைப்பற்றி இருப்பேனேயானால் இதோ என்னுடைய பொருட்கள் இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு யாருடைய கண்ணியத்தை பாழ்படுத்தும் வண்ணமாக உங்களை நான் திட்டி ஏசி உங்களை புண்படுத்தி இருந்தால் இதோ உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன், என்னை நீங்கள் பழி தீர்த்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய ரப்பை நான் சந்திக்கிற பொழுது யாருடைய உரிமையும் பறித்த அந்த குற்றத்தோடு நான் செல்ல நான் விரும்பவில்லை. தாயிரன் முத்தஹிரா, நான் பரிசுத்தத்தோடு என்னுடைய ரப்பை நான் சந்திக்க விரும்புகிறேன். உங்களில் யாருடைய குற்றங்களையும் உங்களுக்கு அநீதி நிலைத்திருந்து அதை சுமந்து கொண்டு என்னுடைய ரப்பிடத்தில் செல்வதற்கு நான் விரும்பவில்லை. நீங்கள் தாராளமாக நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளலாம். சொன்னார்கள், உங்களில் யாருக்கும் என்னை பழி தீர்த்துக் கொள்வதற்கு மனம் வரவில்லையா? நபியையா பழி தீர்த்துக் கொள்வது? நபியிடத்தையா கொடுத்ததை கேட்பது? நபியவா தண்டிப்பது என்று உங்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறதா? உலகத்தில இந்த ஒரு செய்தியை சொன்ன ஒரு தலைவரை இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? வ இன்ன அஹப்பக்கும் இலைய மின் ஹக்கன் இன் கான லஹு அலைய. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய நாள்
எனக்கு உங்களிலே சிறந்தவர்கள், என்னுடைய பிரியத்திற்குரியவர்கள், என்னுடைய நேசத்திற்குரியவர்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்களில் யார் தெரியுமா? என்னிடத்தில் இன்று யார் பழி தீர்த்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களைத்தான் இன்று நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். எந்த தலைவர் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? தான் செய்த குற்றங்களை மறைத்துத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். சொல்ல வேண்டுமையானால் தலைமை பீடத்திற்கு வருவதற்காக எத்தனை விதமான தொல்லைகளையும் இன்னல்களையும் கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்துவிட்டுத்தான் அந்த உயர்ந்த இடத்திற்கு எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். எந்த தலைவராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று என்னுடைய நேசத்திற்குரியவர்கள் அவர்களுடைய தேவைகள், அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி எழுகிறார்கள். ஒரு தோழர் எழுந்து நின்று, யா ரசூலல்லாஹ், எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே நீங்கள் ஒரு 3 திர்ஹத்தை என்னிடத்தில் நீங்கள் வாங்கினீர்கள், அதை இன்னும் எனக்கு நீங்கள் திருப்பி தரவில்லை. எனக்கு அந்த காசு பெரிதல்ல, அந்த காசை நான் வாங்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஆனால் என்னிடத்தில் கொடுத்ததை கேட்டுக் கொள்பவர்கள் தான் இன்று பிரியத்திற்குரிய என்று நீங்கள் சொன்னதின் காரணத்தினால் நான் அதை உங்களிடத்தில் கேட்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனேயே பக்கத்தில் இருந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரிடத்திலே அவருக்கான அந்த 3 திர்ஹத்தை கொடுத்து விடுங்கள். அடுத்து ஒரு தோழர் எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கும் சில திர்ஹங்கள் நீங்கள் தர வேண்டியது இருக்கிறது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு அப்படி கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு நினைவில்லையே, உங்கள்கிட்ட நான் எப்போ வாங்கினேன் என்று கேட்டார்கள். அப்பொழுது சஹாபி சொன்னார்கள், ஒரு நேரத்தில் ஒருவர் யாசகம் கேட்டு வந்தார். அந்த யாசகம் கேட்டு வரக்கூடிய நேரத்தில் உங்களிடத்தில் ஒன்றுமில்லை, அருகாமையில் நான் இருந்தேன். என்னிடத்தில் நீங்கள் சொன்னீர்கள், அவருக்கான அந்த தேவையை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அந்த திர்ஹத்தை கொடுங்கள், பின்னர் என்னிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர்கள். நான் அதை உங்களிடத்தில் இதுநாள் வரையிலும் கேட்கவில்லை. இன்று கேட்பவர்கள் தான் என்னிடத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னதின் காரணத்தினால் நான் அதை உங்களிடத்தில் கேட்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனேயே அந்த பணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு அடுத்துதான் உகாஷத் பின் மிஹ்சன் ரலியல்லாஹு, எனக்கு முந்தி பேசி ஹஸரத் அவர்கள் உகாஷா ரலியல்லாஹு கட்டி தழுவி அவர்களோடு அந்த நபுவத்து முத்திரைக்காக வேண்டி செய்தார்களே, அந்த செய்தியை சொன்னார்கள். அந்த சஹாபி ரசூலை தண்டிக்க வேண்டும் என்று தந்திரமாக கேட்டு நாயகத்துடைய நபுவத்தையும் அவர்கள் முத்திரை பதித்துக் கொண்டார்கள். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கான தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்து கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிற்கு பெருமானார் மிம்பரில் இருந்து இறங்கி போகிறார்கள். போனதற்கு பின்பு கடுமையான நோய்க்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். அந்த கஷ்டமான நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தண்ணீர் வையுங்கள் என்று சொல்லுவார்கள். தண்ணீர் வைக்கப்படும், எழுவார்கள், அதை பயன்படுத்தும் மயக்கம் விட்டு விடுவார்கள். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாயகம் ரொம்பவும் பலகீனப்பட்டு விட்டு விட்டார்கள். ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் கேட்டார்கள், உஸல்லின் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்கிற பொழுது ஆயிஷா நாயகி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து கொண்டு மக்கள் இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி என்னால் தொழ வைக்க முடியாது சொன்னார்கள். முழு அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு இணங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தொழ வைக்கிறார்கள். இப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா நாயகி, ஆயிஷா, மா அஸால அஜிது அலம் தஆம் அல்லதி அகல்து பி கைபரில் நான் விஷம் துவைக்கப்பட்ட அந்த இறைச்சியை சாப்பிட்டதனால் இது நாள் வரையிலும் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அந்த அவதி அதிகமாகி கொண்டு விட்டது என்று சொல்லி பக்கத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரிலே கைவிட்டு தன்னுடைய முகத்தை தடவிக் கொள்வார்கள். மீண்டும் தண்ணீரில் கைவிட்டு முகத்தை தடவிக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய
சக்கராத்துடைய வேதனை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது ரசூலுக்கான சக்கராத்துடைய வேதனை அல்ல, பெருமானாருக்கான இந்த வேதனை அல்ல, ஒட்டுமொத்தமான தன்னுடைய உம்மத்திற்கான அத்துணை விஷயத்தையும் அத்துணை சக்கராத்துடைய வேதனையும் தனக்குள்ளால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிக் கொண்டார்கள். வாங்கிக் கொண்டு அல்லாஹும்ம இன்னி அலா கமராத்தில் மௌத் வ சக்கராத்தில் மௌத், இறைவா மௌத்துடைய கஷ்டத்தை விட்டும் எனக்கு உதவி செய்வாயாக, சக்கராத்துடைய கஷ்டத்தை விட்டும் எனக்கு உதவி செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் தான் நான் விரைவாக சுருக்கமாக வருகிறேன். அந்த தருணத்தில் தான் ஆயிஷா நாயுடைய மடியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கக்கூடிய நேரத்திலே ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள், பேச முடியவில்லை. அப்பொழுது ஜாஃபர் இப்னு அபூபக்கர் சித்திக், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சகோதரர் மகன் ஆயிஷா நாயுடைய சகோதரர் வருகிறார். அவருடைய கையில் மிஸ்வாக் இருக்கிறது. நாயகம் அதையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா நாயகி விளங்கிக் கொண்டார்கள். யார் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் வேண்டுமா என்று கேட்க ஆமாம் என்று சொன்ன உடனேயே அதை வாங்கி தன்னுடைய வாயில் வைத்து பல்லில் வைத்து மென்று மிருதுவாக்கி நாயகத்திடத்தில் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தன்னுடைய மிஸ்வாக்கு செய்தார்கள். முடியாத நிலைகளிலே அவர்கள் மிஸ்வாக்கு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு வெள்ளிக்கிழமை, பெருமானார் வியாழக்கிழமை மகரிபு வரைக்கும் தொலை வைத்தார்கள். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மகரிபு தொழுக வைத்தார்கள். அதோடு முடிந்தது. இஷாவிற்கு அவர்களால் முடியவில்லை. அதற்கு அபூபக்கர் சித்திக் நாயகத்தை தயார் செய்கிறார்கள். இஷா, மகரிபுடைய இஷா வெள்ளிக்கிழமை முழுமை, சனிக்கிழமை முழுமையாக, ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக, இந்த 3 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த சஹாபாக்களும் பார்க்கவில்லை. 3 நாட்களும் அனைத்து சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியிலேயே இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் தொலை வைக்க தொழுதுட்டு அங்கேயே இருப்பாங்க. 3வது நாள் திங்கள் கிழமை ஃபஜ்ருடைய நேரத்திலே தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையினுடைய அந்த திரையை விலக்கி சஹாபாக்களை பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே தொழுகை விட்டு ரசூலிடத்தில் ஓடிவிட மாட்டோமா என்று தேங்கினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்திமு ஸலாத்தக்கும், உங்களுடைய தொழுகை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் சைக்கிணையாக சொல்லி அந்த சஹாபாக்களை பார்த்து அவருடைய ஒற்றுமையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்து சிரித்தார்கள். அதுதான் பெருமானாருடைய கடைசி சிரிப்பாக இருந்தது. அந்த சஹாபாக்கள் நாயகத்துடைய சிரிப்பை பார்த்து நம்முடைய நாயகத்திற்கு நல்ல உடல்நல குணமாக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் அகமகிழ்ந்து அந்த நேரத்திலேயே அடிரடியில் அவர்களை வீட்டிற்கு அனுப்புகிறார்கள். உள்ளே அடிரடியாக பார்த்துவிட்டு வெளியில் வந்து சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நன்றாக இருக்கிறார், நல்ல நிலையில் பேசுகிறார், நன்றாக இருக்கிறார். இதை கேட்டதற்கு பின்புதான் எல்லா சஹாபாக்களும் அந்த இடத்தை விட்டவர்கள் செல்லுகிறார்கள். சென்றதற்கு பின்பு ரசூலுடைய உடல்நிலை இன்னும் அதிகமாக ஆகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். மடி கணக்குகிறது. கண்கள் வானை நோக்கி உயர்ந்திருக்கிறது. கண் வானை நோக்கி உயர்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அஸ்ஸலாத்து மா மலக்கத் ஐமானுக்கும், அஸ்ஸலாத்து வமா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடுவாயாக, வர்ஹம்னி, என் மீது நீ ரஹ்மத் செய்வாயாக, வ அல்ஹிக்னி ரஃபீகுல் அலா, உயர்வான ரஃபீகுல் அலாவோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் என்ன செய்கிறார்கள், பிரிந்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் பிரியக்கூடிய இந்த தருணம் அவருடைய வஃபாத் நடந்தது. இதே பிறை 12 திங்கள் கிழமை லுஹாவுடைய நேரத்தில் ஹிஜ்ரி 11வது வருடத்தில் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அவர்கள் பிரிந்ததற்கு பின்பு அவர்கள் அடக்கம் குறித்தும் அவருடைய மன்னரையை குறித்தும் அவருடைய ரவுலாவை குறித்தும் பேசுவதாக இருந்தது. ஆனால் இன்று நிறைய பேசியதன் காரணத்தினால் அல்லாஹ் வாய்ப்பளித்தால் மீண்டும் பேசும் பாக்கியம் கிடைத்தால் மீண்டும் அதை குறித்து பேசலாம் என்று உங்களிடத்திலே கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.